Welcome to CBSE class 10th max exercise number 5.1ல fourth sum கான solution. fourth sumல ஆல்ரெடி ஒரு சப்டிவிஷன் போட்டிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் 5 क्वेश्चंस இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் 5 क्वेश्चन ஒரு வீடியோவா போடலாம். ஓகேங்களா? ஸோ 5 போடலைன்னா ரொம்ப பெரிய சப்டிவிஷனாக போயிடும் அப்புறம் அதனால தான். ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது ஏபியான்னு செக் பண்ணணும். ஏபியான்னு எப்படி செக் பண்ணுறது நமக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? D is equal to A2 minus A1. ஸோ இது வந்து A1, இது வந்து A2, இது வந்து A3, இது வந்து A4. ஸோ இப்போ A2 மைனஸ் A1னா 0.22 மைனஸ் 0.2 என்னப்பா வரும்? 0.2 சைடில் போடலாமா? 0.22லேருந்து 0.2 சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஒன்றுமேலாம் 0 போட்டுக்கலாம். 2 மைனஸ் 2 2, இந்த 2 மைனஸ் 2 0 ஆகிடும். ஸோ 0.02. நெக்ஸ்ட்டு இப்போ A3 மைனஸ் A2. A3 மைனஸ் A2 போட்டால் என்ன வரும்? A3 என்னது? 0.222 மைனஸ் 0.22. இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0.222 மைனஸ் 0.22. இங்கே ஒன்றுமேலாம் ஒரு 0 போட்டுக்கலாம். சப்ராக்ட் பண்ணுங்கள். 2 மைனஸ் 2 0, 2 மைனஸ் 0 2, 2 மைனஸ் 2 0, 2 மைனஸ் 2 0, 0.002. இப்போ இதுவும் சேமாவாக இருக்குது. சேமாக இருந்தால் தான் நமக்கு ஏபி வரும். கரெக்டாக? A2 மைனஸ் A1ம் A3 மைனஸ் A2வும் சேமாக இருந்தால் தான் ஏபி வரும். இங்கே சேம் இல்லை, நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இட் இஸ் நாட் அண்ட் ஏபி. இது வந்து ஏபி கிடையாது. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. இந்த போர்டில் எழுதுறது உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இல்லை, செவன்த் சப்டிவிஷன். ஓகே, ஸோ இப்போது செவன்த் ஒனுக்கு கலர் மாற்றிப்போமா? சிங். கொஷின் என்னது? 0, -4, -8, -12 அண்ட் ஸோ ஒன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து அதே மாதிரி நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டி செக் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு ஏபியான்னு செக் பண்ணுவோம். D is equal to இது A1, இது A2, இது A3, இது A4. A2 மைனஸ் A1, -4 மைனஸ் 0 which is -4 தான். நெக்ஸ்ட்டு A3 மைனஸ் A2. A3னா -8, மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் -2, A2 எழுதுங்க. -4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -8, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4 ஈக்குவல் டு -4. ஓகேவா? நெக்ஸ்ட் இதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். A4 மைனஸ் A3யும் போட்டு பார்க்கலாம் சேஃபர் சைடுக்கு. ஸோ -12 மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் -8. ஸோ -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +8 விச் இஸ் -4. இங்கே பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கா? தேர்ஃபோர் அப்போ என்ன எழுதணும்? தேர்ஃபோர் டிஃபரன்ஸ் இஸ் சேம், therefore it is an AP. இது ஒரு ஏபி அப்படின்னு சொல்லியாச்சு. ஏபின்னு சொல்லிட்டா என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ரைட் த நெக்ஸ்ட் 3 more terms. நெக்ஸ்ட் 3 terms கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்ஸில் என்னது? 0, -4, -8, -12. இங்கே பாருங்கள் 4 டேபிள் தானே அப்படியே போயிட்டே இருக்குது. 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. என்ன மைனஸ் வருது? அப்போ என்ன வரும்? நெக்ஸ்ட் -4 4s are 16, நெக்ஸ்ட் -20, நெக்ஸ்ட் -24. அழகாக அப்படியே 4 டேபிளே போயிடும். ஸோ ஒன். தட்ஸ் ஆல். செவன்த் சப்டிவிஷன் ஓவர். புரிஞ்சுதா? இவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் 8th சப்டிவிஷன் போவோமா? 8th ஒன் கொஸ்டின் என்னது? -half, நெக்ஸ்ட்டு வந்து -half எத்தனை? இப்போ இது ஏபியான்னு செக் பண்ணுவோம். இது ஏபி தான் வரும். ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் 0ன்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம செக் பண்ணுவோம். A2 மைனஸ் A1. A2 என்னப்பா? -half, மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் A1 என்னது? -half. ஸோ -1/2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2, -1/2 +1/2 கேன்சல் 0. நெக்ஸ்ட்டு A3 மைனஸ் A2 போடுங்க. ஸோ A3 என்னது? -1/2, மைனஸ் A2 என்னது? -1/2. இதான் என்னோடய A1, A2, A3, A4 ரைட்டா? -1/2. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது அகெயின் கேன்சல் 0. நெக்ஸ்ட் டேர்ம் போட்டாலும் 0 வருதா? நம்ம போட வேணாம். தேர்ஃபோர் டிஃபரன்ஸ் இஸ் சேம், தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஏபி. இது வந்து ஒரு ஏபி அப்படின்னு எழுதியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு 3 terms அப்போ மேட்ரு. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 4 terms எப்படி இருக்குது? -1/2, -1/2, -1/2, -1/2 வந்தது என்ன திரும்ப வருது? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? -1/2, -1/2, -1/2. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? 8th சம் ஓவர். ஸோ 6 7 8 போட்டாச்சு. உங்களுக்கு காப்பி பண்ணணுன்னா பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா?
இப்போது நெக்ஸ்ட்டு 9th சப்டிவிஷன். ஸோ இதில் வந்து இதான் A1, இது A2, இது A3, இது A4. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் செக் பண்ணுவோமா? A2 மைனஸ் A1 என்னப்பா வரும்? 3 மைனஸ் 1 2. சரி, நெக்ஸ்ட்டு A3 மைனஸ் A2 போட்டு பாருங்கள். 9 மைனஸ் 3 என்ன வரும்? 3. சாரி, 9 மைனஸ் 3 3யா? 6. ரைட்டா? ஸோ இப்போ ரெண்டு சேமாவாக இருக்குது? இல்லை. தேர்ஃபோர் A2 மைனஸ் A1 இஸ் நாட் ஈக்குவல் டு A3 minus A2. Therefore, difference is not same. Difference is not same. Therefore, it is not an AP. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எப்படி 9th சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் 10th சம் போகுமா? ரைட், 10th கொஷின். 10th ஒன்று கொடுத்துருவாங்க. A 2A 3A 4A அண்ட் ஸோ ஒன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இதான் என்னோட, இப்போ வேறு கலரில் எழுதிப்போம், அப்போ தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கொஷின் இது, ஆன்சர் இது. இது A1, இது A2, இது A3, இது A4. ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் A2 மைனஸ் A1, 2A மைனஸ் A, 2Aனா 2A, 2Aல ஒரு A போச்சுன்னா ஒரு A, A3 மைனஸ் A2, ஸோ 3A மைனஸ் 2A. 3Aல 2A போச்சுன்னா அப்பயும் A தான். கரெக்டாக 3A இருக்குப்பா, 2 போச்சுன்னா 1 தானே. நெக்ஸ்ட் A4 மைனஸ் A3, 4A மைனஸ் 3A. 4Aல 3A போச்சுன்னா ஒரு A தான். ஓகேவா? ஸோ எல்லா டிஃபரன்ஸும் சேமாக இருக்கா? தேர்ஃபோர் டிஃபரன்ஸ் இஸ் சேம். டிஃபரன்ஸ் இஸ் சேம். தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஏபி. இது ஏபி. ஓகேவா? ஏபின்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம சொல்லிட்டோம் டிஃபரன்ஸ் இஸ் சேம், இட் இஸ் அன் ஏபின்னு சொல்லிட்டோம். ஏபின்னு சொன்னால் காமன் டிஃபரன்ஸ் சொல்லுங்கள். காமன் டிஃபரன்ஸ் என்னது? எல்லாத்துக்கும் காமனாக டிஃபரன்ஸு 0 சொல்ல மறந்துடக்கூடாது. ஓகே, காமன் டிஃபரன்ஸ் சொல்லணும். ஏபினா இட் இஸ் அன் ஏபினா இங்கே காமன் டிஃபரன்ஸ் என்னது? டி. காமன் இடத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? -4. இதையும் சொல்லிடணும். ஓகேவா? இதெல்லாம் நாட் ஏபி, அதை விட்டுடலாம். இப்போ இங்கே காமன் டிஃபரன்ஸ் என்னது? எல்லாத்துக்கும் காமனாக டிஃபரன்ஸு ஏ. காமனாக எல்லாமே ஏன்னு தானே வருது. ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஏபியில் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இங்கே பாருங்களேன். ஏ 2A 3A 4A. நெக்ஸ்ட் என்ன வரும்? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லுங்கள். கரெக்டு தான், கேட்குது எனக்கு. 5A, அவ்வளோதான்ப்பா, சப்ப மேட்ரு. 6A 7A, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இதோட இந்த 10 சம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பேலன்ஸ் பார்ப்போம். டாடா, பாய், தேங்க்யூ.